ஹலோ ஹாய். இங்கே பாருங்கள், 1.5 kg மட்டன் வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து டிவைட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எப்படி டிவைட் பண்ணி தனித்தனியாக நாம் கிரேவி பண்ண போகிறோம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், 1.5 kgல 800 grams இருக்கும். இது 800 grams என்ன பண்ணேன்னா இப்படி கழுவி பிரியாணிக்காக வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், பிரியாணிலாம் பீஸ் வேணும்ல, அதனால் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பிரியாணிக்காக சொல்லி தான் வாங்கினேன், அப்போ தான் பெருசாக கொடுத்தாங்க. சரி, டைமும் சேவிங் ஆச்சு, சரி வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா மட்டன் பீஸ் தெரியுதா? இது 800 grams. இது வந்து 250 grams. நான் என்ன பண்ணேன், நல்லா இருக்கிற மட்டனு, நல்லா இதாக இருக்கிற மட்டன் வந்துட்டு போன் இல்லாமல் என்ன பண்ணேன், இந்த மாதிரி கீமா பண்ணி அவங்கக்கிட்டே கீமா பண்ணி கொடுத்துட சொல்லிட்டேன். அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. 250 grams. இதில் இருக்க கொஞ்சம் கொழுப்பு அது தனியாக எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி கொழுப்பு எடுத்து வச்சுட்டோம். இது கொஞ்சம் வந்து நாங்கள் கிரேவியில் போடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இது கீமா. அப்புறம் வந்து 800 grams 250 grams எவ்வளோ ஆச்சு? 1 kg 50 grams முடிச்சாச்சா? மீதி இருக்கிற 500 gramஸில் இது கண்டிப்பாக 350 grams இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா போன்லெஸ்ஸாக இருக்கிற மட்டன் வந்து நல்லா ஃப்ளெஷ்ஷு எடுத்து வச்சுக்கிட்டு, இதில் நாங்கள் வந்து இப்போ மட்டன் கட்லெட்டோ சாமியோ என்ன சொல்கிறீங்களோ சொல்லலாம், அதை செய்ய போகிறோம். இதில் நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? நம்ம வீட்டு ஆளுங்கெல்லாம் போனாங்கன்னா ஆம்பளைங்க ஏமாந்துட்டு வருவாங்க. நாங்கள் பாருங்கள் எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், பார்த்திங்களா? இந்த மாதிரி போன்ஸ்லாம் வந்து போனோடு இருக்கிற இந்த மாதிரி ஃப்ளஷ்லாம் தனியாக எடுத்து வச்சிடணும். இதில் வந்து ஒரு கிரேவி செய்ய போகிறோம், தெரியுதா? பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது ஃபுல்லாகவே 1.5 kg தான் மட்டன். பாருங்கள், 1.5 kg. இப்போ பாருங்கள், அதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் தேவையில்லாதது ரொம்ப கொழுப்பு இருக்கிறது வந்து எடுத்து வச்சிட்டோம். கொழுப்புலாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைல்ல. இது நம்ம தெருவில் இருக்கிற நாய்ங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா அவங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிட்ருவாங்க, அவங்களும் வயிறு நிறைஞ்சிடும். இந்த மாதிரி நல்ல விஷயம் செஞ்சிட்டே இருக்கணும், எல்லோரும் செய்யணும், செஞ்சால் நல்லது. வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து இதில் இருக்கிற இந்த மாதிரி ஃப்ளெஷ் இருக்கிறதெல்லாம் காக்காக்கு வச்சாலும் சாப்பிடுது, காக்காக்கு வச்சிடலாம். மீதி கொஞ்சம் ஃப்ளெஷ் வந்து இந்த மாதிரி போன் மாதிரி வருதில்ல, இதெல்லாம் கொஞ்சம் நாய்க்கு வச்சிடலாம். சரியா? சரி, பாய். இப்போ பிரியாணியும் இதுவும் செஞ்சு நம்ம காட்டலாம். பாய்.